பைபிள் சவாலின் 198வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 121 முதல் 123 அத்தியாயங்கள் நமது உண்மையான உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்பதை நினைவூட்டுகின்றன. நம்முடைய சூழ்நிலைகளை விட மேலே பார்வையை உயர்த்தி ஒருபோதும் தூங்காதவரும் சோர்வடையாதவருமான தேவனை முழுமையாக நம்பும்படி இந்த சங்கீதங்கள் நம்மை ஊக்குவிக்கின்றன. வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அவர் தனது மக்களை இடைவிடாமல் பாதுகாத்து வழிநடத்துகிறார். கஷ்டம், அவமதிப்பு அல்லது நிச்சயமற்ற காலங்களிலும் அவரை நோக்கி நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் பார்க்கலாம். அவரது இரக்கம் அளவற்றது, மேலும் அவரது சந்நிதி கலங்கிய ஒவ்வொரு இதயத்திற்கும் சமாதானத்தை அளிக்கிறது. அவரை சார்ந்திருக்கும் போது ஒருபோதும் குறையாத பலத்தை நாம் பெறுகிறோம். இன்று நமது பார்வையை ஆண்டவரை நோக்கி உயர்த்தி அவரது விசுவாசமான பராமரிப்பில் முழுமையாக நம்பிக்கை வைக்கும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 198 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 121 to 123 reminds us that our true help comes from the Lord, the faithful keeper of our lives. These psalms encourage us to lift our eyes above our circumstances and place our complete trust in the God who never sleeps or grows weary. He watches over his people with constant care, protecting and guiding them through every step of life's journey. Even in times of hardship, rejection, or uncertainty, we can look to him with confidence and hope. His mercy is abundant, and his presence brings peace to every troubled heart. When we depend on him, we discover strength that never fails. Let us begin today with hearts lifted toward the Lord, trusting completely in his faithful care. சங்கீதம் அதிகாரம் 121. Psalms chapter 121. வசனம் 1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். Verse 1. A song of degrees. I will lift up mine eyes unto the hills, from whence cometh my help. வசனம் 2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Verse 2. My help cometh from the Lord, which made heaven and earth. வசனம் 3. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். Verse 3. He will not suffer thy foot to be moved. He that keepeth thee will not slumber. வசனம் 4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதுமில்லை தூங்குகிறதுமில்லை. Verse 4. Behold, he that keepeth Israel shall neither slumber nor sleep. வசனம் 5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். Verse 5. The Lord is thy keeper. The Lord is thy shade upon thy right hand. வசனம் 6. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. Verse 6. The sun shall not smite thee by day, nor the moon by night. வசனம் 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். Verse 7. The Lord shall preserve thee from all evil. He shall preserve thy soul. வசனம் 8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். Verse 8. The Lord shall preserve thy going out and thy coming in from this time forth, and even forevermore. சங்கீதம் அதிகாரம் 122. Psalms chapter 122. வசனம் 1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். Verse 1. A song of degrees of David. I was glad when they said unto me, Let us go into the house of the Lord. வசனம் 2. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. Verse 2. Our feet shall stand within thy gates, O Jerusalem. வசனம் 3. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. Verse 3.
Jerusalem is built as a city that is compact together. வசனம் 4. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். Verse 4. Whither the tribes go up, the tribes of the Lord, unto the testimony of Israel, to give thanks unto the name of the Lord. வசனம் 5. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Verse 5. For there are set thrones of judgment, the thrones of the house of David. வசனம் 6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. Verse 6. Pray for the peace of Jerusalem, they shall prosper that love thee. வசனம் 7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Verse 7. Peace be within thy walls, and prosperity within thy palaces. வசனம் 8. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். Verse 8. For my brethren and companions' sakes, I will now say, Peace be within thee. வசனம் 9. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். Verse 9. Because of the house of the Lord our God I will seek thy good. சங்கீதம் அதிகாரம் 123. Psalms chapter 1-3. வசனம் 1. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். Verse 1. A song of degrees. Unto thee lift I up mine eyes, O thou that dwellest in the heavens. வசனம் 2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கஞ்செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. Verse 2. Behold, as the eyes of servants look unto the hand of their masters, and as the eyes of a maiden unto the hand of her mistress, so our eyes wait upon the Lord our God, until that he have mercy upon us. வசனம் 3. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். Verse 3. Have mercy upon us, O Lord, have mercy upon us, for we are exceedingly filled with contempt. வசனம் 4. சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. Verse 4. Our soul is exceedingly filled with the scorning of those that are at ease, and with the contempt of the proud. பைபிள் சவாலின் 198வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் தேவன் நமது உதவியாளரும் பாதுகாவலரும் நம்மை காத்துக்கொள்ளுகிறவருமாக இருக்கிறார் என்பதை கற்றோம். அவர் இரவும் பகலும் நம்மை கவனித்து வருகிறார். மேலும் அவரது பராமரிப்பு ஒருபோதும் குறைவதில்லை என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. அவரை நம்பும்போது பயம் சமாதானமாக மாறுகிறது. நிச்சயமற்ற நிலை நம்பிக்கையாக மாறுகிறது. அவர் எப்போதும் விசுவாசமானவர் என்பதை அறிந்து எல்லா சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரை சார்ந்து வாழும் ஒவ்வொரு நாளும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி வாழ்க்கை பயணத்திற்கு புதிய தைரியத்தை அளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது அன்பான பராமரிப்பில் பாதுகாப்பாக இளைப்பாற ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 198 of our Bible challenge is complete. Today we learned that God is our constant helper, protector, and keeper through every season of life. These Psalms remind us that He watches over us day and night, and His care never fails when we place our trust in Him.
Fear gives way to peace and uncertainty is replaced with hope. Let us continue to look to the Lord in every situation, knowing that He is always faithful. Every day spent depending on Him strengthens our faith and brings confidence for the journey ahead. Each day is another opportunity to rest securely in His loving care. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.